தகப்பனே மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்த தேவனை துதிக்கிறோம். ஆச்சரியமான தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர், எங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிறோம் உடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை ஊற்றப்பட ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக. தெய்வீக விடுதலைகளை வெளிப்படுத்துங்க. இயேசு என்னும் நாமத்து நிமித்தம் வருகிற விடுதலைகள் வருவதாக. வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை ஊற்றப்பட ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கங்களையும் மாற்றுங்க. அற்புதங்களை கத்தச் செய்யுங்க. கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதுடைய 1 முதல் 7 வரை முதற் பகுதி, 8 முதல் 13 வரை 2ஆம் பகுதி, 14 முதல் 19 வரை 3ஆம் பகுதி, 20 முதல் 24 வரை 4ஆம் பகுதி என்று 4 பகுதிகளாக பிரிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரத்தில் 15வது வசனம் மிக முக்கியமான வசனம். இந்த அதிகாரத்தின் 15வது வசனம் ஒரு தீர்க்கதரிசன வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை சர்ப்பத்துடைய கையில் விடுவதில்லை. தன்னை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் செய்யப்போகிற பெரிய உடன்படிக்கையை, அந்த மகிமையான மீட்பை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்தோத்திரம். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் செய்து முடித்தார். ஸ்தோத்திரம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்ற தீர்க்கதரிசனம் சிலுவையில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். சிலுவையின் ஆசீர்வாதங்களில் சத்ருவாகிய பிசாசுக்கும் அவனுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கும் இடையே உள்ள மகா பெரிய விடுதலையை நாம் சிலுவையிலிருந்து சுதந்திரிக்க முடியும். சிலுவையின் ஆசீர்வாதங்கள் அதை நமக்கு தருகிறது. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி விட்டார். இப்படி என்னுடைய குமாரன் ஒரு நாள் மனுக்குலத்தின் மீட்புக்காக சிலுவையிலே அறையப்படுவார். சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து முழு இரத்தத்தையும் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின்றத்துக்கு வரவழைக்கப்படுவார்கள் என்று அருமையான தீர்க்க தரிசனத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்தோத்திரம். இங்கே சர்ப்பம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் நாகாஸ் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த சர்ப்பமானது காட்டு ஜீவன்களில் தந்திரமுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சர்ப்பம் காட்டு ஜீவன். அது ஒரு சாரார் வேத பண்டிதர்கள் சர்ப்பம் பறக்கிற ஒரு பறவை என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இல்லை, அது மிருகம் என்று சொல்லுகிறார்கள். மிருகம் என்பதற்கு ஆதாரம் வேதத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இங்கே பார்க்கிறோம், சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும், பறவைகளில் என்று சொல்லப்படவில்லை, மிருகங்களில் என்று. அப்போ மிருகங்களில் ஒன்று தான் அது. தேவன் சபித்தபோது அது தன்னுடைய இயல்பை இழந்தது, வயிற்றினால் ஊற ஆரம்பித்தது. தேவன் சபித்தபோது அது வயிற்றினால் ஊறும் அந்த நிலைக்கு வரும்போது தன்னுடைய அந்த மிருகத்துக்குரிய தன்மைகளை இழந்து போனது. வயிற்றினால் ஊறுகிற ஒரு ஜீவனாய் அது மாறிப்போனது. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, இந்த சர்ப்பமானது காட்டு ஜீவன்களில் தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தந்திரம், அதற்கு ஒரு தந்திரம் இருக்கிறது. அந்த தந்திரத்தை பயன்படுத்துவதற்கு சாத்தான் சர்ப்பத்தை தெரிந்து கொண்டான். ஆகவேதான் பொதுவாக சர்ப்பத்தை அவன் தெரிந்து கொள்ள காரணம், சர்ப்பத்திற்கு தந்திரம் இருக்கிறது என்பதால் தான். ஏன் மனிதர்களை கூட ஏன் சர்ப்பமானது வஞ்சிக்கிறதென்றால் அந்த சர்ப்பத்தின் தந்திரத்துக்கு இடம் கொடுக்கிறதுனால்தான். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னதினால் உடனே சர்ப்பத்துடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று என்று நினைக்க வேண்டாம். அது மரித்து போகவில்லை. ஆனால் அதுடைய சர்ப்பத்துடைய தலைமைத்துவம், அதற்கு சத்ருவுக்கு இருந்த அதிகாரம் அங்கே உரிந்து கொள்ளப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் மாறி போகிறான். உலகத்தில் முழு அதிகாரத்தையும் பெற்றவனாய் அவன் இருந்தான். அந்த அதிகாரத்தை ஆதாம் ஏவாள் அவன் கையில் கொடுத்து விட்டார்கள். ஆதாமுக்கு இருந்த சகல அதிகாரமும் ஆளுகையும் சர்ப்பத்தை ஆளுகை செய்த அந்த பிசாசின் கையில் போனது. ஆகவே அந்த மனுக்குலத்தை அவன் அடிமைப்படுத்தி அவர்களிடத்தில் இருந்த அதிகாரத்தை அவன் பிடுங்கி போட்டான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவன் தலையை நசுக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வல்லமையை, அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் இயேசு அழகாய் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஆண்டவர் இயேசுவை மரணத்தினால் மூழ்கடிக்க அவனால் முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் தான் எந்த நோக்கத்தோடு வந்தார் என்ற ஒரு தெளிவுள்ளவராயிருந்தார். ஸ்தோத்திரம். அவருக்கு எந்த தெளிவு இருந்தது என்று பார்ப்போமானால், இங்கே முதல் வசனத்தில் அவன் கேட்குறான், தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். தந்திரமானவன் தந்திரமாய் கேட்கிறான், சொன்னது உண்டோ? ஸ்தோத்திரம். அப்போது அவள் இல்லை, எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே தந்திரமாய் சத்ரு சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கிற நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் தேவனைப் போல் ஆவீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது என்று எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ தான் அவள் பார்க்கிறாள், இது புசிப்புக்கு நல்ல விருட்சம், பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்கது என்று சொல்லி அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போது சர்ப்பத்துடைய தந்திரம். முதல்ல நாம் யாரோடு சேருகிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் முதல் சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது. முதல் வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டுமா? பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், அதில் தியானமாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஏவாள் மட்டும் நான் யாரோடு பேசுகிறேன், யாரோடு பழகுகிறேன் என்று அவள் கவனித்திருப்பாளானால் அவள் பேசாமல் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி இருப்பாள். ஆனால் தந்திரமாய் வஞ்சித்த சத்ரு தந்திரமாக அவளுடைய ஆளுகையை, ஆதாம் ஏவாளுக்கு இருந்த ஆளுகையையே
அவன் பறித்து போட்டான். ஏன் ஏவாள் அந்த சர்ப்பத்திடத்தில் போய் பேசினாள் என்று நாம் பார்ப்போமானால் அதற்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, சர்ப்பத்தை குறித்த பயம் அவளுக்கு இல்லை. ஏனென்றால் எல்லா மிருகங்களும், எந்த கொடிய மிருகங்களும் அன்றைக்கு ஆதாம் விழுகைக்கு முன்பு அது கொடிய மிருகங்கள் அல்ல, அது மனிதனோடு பழகுகிற மிருகங்கள் தான். எப்பொழுது மனிதனை விட்டு கொடிய மிருகங்கள் என்ற நிலைக்கு மாறிப்போனதென்றால் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க பார்க்கலாம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் என்ன, அந்த நாள் வரைக்கும், நோவாவின் ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழிக்கும் வரைக்கும் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஐக்கியம் இருந்ததென்பதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வாழ்ந்த அந்த மக்களிடத்தில் தான் நோவா, அவருடைய குமாரர், மனைவிமார், அவர்களிடத்தில் தான் இந்த உடன்படிக்கையை செய்கிறத பார்க்கிறோம். இது முதல் எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் உங்கள் மனுஷனை பற்றிய பயமும் அச்சமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ ஏவாள் ஏன் சர்ப்பத்திடத்தில் போய் பேசி பழகப் போனாள் என்றால், வெளிப்படுத்தல் 12ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. சிகப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இது நம்முடைய கற்பனை கெட்டாத ஒரு பெரிய வலு சர்ப்பம். ஆகவே தான் அதை பெருசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் வேதத்தில் பார்த்தோம் என்றால் இதற்கு லிவியத்தான் என்று ஒரு பெயர் உண்டு. அதை யோபுடைய புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 34 வசனங்களில் அதுடைய வலிமையை பற்றி, அதுடைய பலனை பற்றி, அதுடைய ஒவ்வொரு அசைவை பற்றி, அது எந்த அளவுக்கு அதுடைய ராட்சச தன்மை இருக்கிறது என்பதை பற்றி அங்கே வர்ணித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதை சொன்ன தேவன் கேட்கிறார், இந்த லிபயத்தானை உன்னால் அடக்க முடியாதிருக்க, வாசிங்க பார்க்கலாம், 10ஆம் வசனம் வாசிங்க. அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? அப்போ தேவன் கேட்கிறார், இந்த லிவியத்தானை உன்னால் எழுப்ப முடியாது, அதை உன்னுடைய பெண் மக்கள் மத்தியில் கட்டி வைக்க முடியாது, அதை குருவிடத்தில் விளையாடியது போல விளையாட முடியாது, அதை வியாபாரிகளுக்கு விற்க முடியாது, அதை பங்கிட முடியாது. இப்பேற்பட்ட காரியமே, இந்த சின்ன காரியத்தையே உன்னால் செய்ய முடியாது இருக்க தேவன் கேட்கிறார், எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு விரோதமாக யார் நிற்க முடியும் அப்படின்னு ஸ்தோத்திரம் தேவன் கேட்கிறார். அப்போது இதை பிறகு நிதானமாக நீங்கள் படித்து பாருங்கள். யோபு 41ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வசனங்களில் அந்த லிவியத்தானுடைய வலிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த அளவுக்கு ராட்சச பாம்பு என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஆமேன். அப்போது லிவியத்தான் அவ்வளவு நீளம், அவ்வளவு கொடியது. அப்பேற்பட்ட ஒரு வலு சர்ப்பம் லிவியத்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 74 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, லிவியத்தானுடைய தலைகளை நறுக்கி அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக்குவார் என்று. தமிழ் பைபிளில் முதலைகளின் தலைகளை நறுக்கி என்று வரும். கேஜேபி பைபிளில் லிவியத்தானின் தலைகளை நறுக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் 12:3 பார்த்தோம்,
அதற்கு 7 தலைகள் இருக்கிறது, 10 கொம்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு கொம்புகளிலும் ஒவ்வொரு முடி இருக்கிறது. முடின்னா தலைமுடி இல்லை, கிரீடம், ஒவ்வொரு கிரீடம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ராட்சச ஒரு மிருகம்தான் ஏவாளிடத்தில் வந்து பேச வந்தது. பேசி பேசி பழகி பழகி ஏவாளை வஞ்சித்தது. அது எப்படி தெரியும்னா, வேதம் தெளிவாய் சொல்லுது, சர்ப்பம் என்னை வஞ்சித்ததென்று அவள் தேவனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. வஞ்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் சர்ப்பம் வஞ்சித்து விட்டது. அதுவரைக்கும் தெரியாது வஞ்சிக்கப்பட்டது. ஆனால் தேவனோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு எது வஞ்சகம் என்று தெரியும், எப்படி வஞ்சகத்திலிருந்து வெளியே வரணும்னு தெரியும். அதற்கான வழிமுறைகளை தேவன் வேதத்திலே வகுத்து கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்ததென்று புதிய ஏற்பாட்டில் அதை பவுல் அப்போஸ்தலன் எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல தேவனை பற்றிய உண்மையினின்று கெடுக்கப்படுமோ, உங்கள் இருதயம் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தேவனை பற்றிய உண்மை என்றால் என்ன? அவருடைய வசனம் உண்மை என்று கத்தோலிக்க பைபிளில் எழுது. உண்மை சத்தியம் என்று நம்ம பைபிளில் இருக்குது. அப்போது உம்முடைய வசனமே உண்மை. ஸ்தோத்திரம். அப்போது அந்த உண்மையை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ, தேவனை பற்றிய உண்மை. அந்த உண்மை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்புக்காக ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இழந்து போன அந்த மேன்மையை அடையும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித அவதாரமாய் வந்து மனுக்குலத்தின் மீட்புக்காக பாரமான சிலுவையை சுமந்து அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்முடைய இரத்தத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்புக்காய் ஜபிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பரலோக அந்த மகிமையை, ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கென்று மனுஷனை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் மனித அவதாரமாய் வந்தார். வந்தவர் நிறைவேற்ற வேண்டியதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று மிகுந்த தெளிவுடன் இருந்ததை வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். என்னாகமத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போகும்போது ராமசேஸிலிருந்து கானான் வரைக்கும் போகிற பிரயாண தூரம் ஏதோ ஒரு சில நாட்களில் போக வேண்டியவர்கள் 40 ஆண்டுகள் சுற்றி சுற்றி நடந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய முறுமுறுப்பு 10 முறை பெரிய அளவில் முறுமுறுத்தார்கள். அது வேதம் பட்டியலிட்டு காட்டுகிறது. ஸ்தோத்திரம். முதலாவது முறுமுறுப்பு செங்கடல் பக்கத்தில் போன உடனே பயந்ததினால் முறுமுறுப்பார்கள். எதிரிகள் எங்களை நெருங்கி வந்து விட்டார்கள் என்ற ஒரு பயத்தோடு, நாங்கள் இதோடு அழிந்தோம் என்ற எண்ணத்தோடு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். செங்கடலை தாண்டி வனாந்திரம் மாறாவில் போனபோது அங்கே தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். அதற்கு பிறகு சீன் வனாந்திரத்தில் அப்பத்துக்காக முறுமுறுத்தார்கள். ரெபித்தீமில் திரும்பவும் தண்ணீருக்காய் முறுமுறுத்தார்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிலையிலேயும் அப்பத்துக்காய் முறுமுறுத்தார்கள், இறைச்சிக்காய் முறுமுறுத்தார்கள். இதெல்லாம் பெரிய முறுமுறுப்புகள். ஆனால் கடைசியில் பெரிய முறுமுறுப்பாய் வந்தது என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. இப்பொழுது ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். இங்கு பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சுற்றி வருகிறார்கள். ஏதோம் வழியாக அந்த வழிநடந்து போகிற பாதையின் கஷ்டத்தினால அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள்.
தேவனுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே தேவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அங்கே அனுப்பினார் என்றும் அநேகர் அதில் கடிக்கப்பட்டு இறந்து போனார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசே இடத்துல விண்ணப்பம் பண்ணும்படி சொல்லுகிறார்கள். மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கம்பத்தின் மேலே தூக்கி வை. கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் அவன் நோக்கி பார்க்கும்போது அவன் குணமடைவான், அவன் பிழைப்பான். ஸ்தோத்திரம். கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தால் மனிதன் பிழைப்பதில்லை, செத்து போவான். ஆனால் இந்த வெண்கல சர்ப்பத்தை செய்து வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் ஒரு கம்பத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னார். அப்படியே பாம்பு கடித்தவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தான். பார்த்தபோது அவன் அங்கே பிழைத்தான். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்கள். அதற்கு ஒப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்படுவார், தொங்குவார். அப்படிப்பட்ட நிலையிலே அவரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இந்த வெண்கல சர்ப்பம் நிழலாட்டமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். வெண்கல சர்ப்பத்துக்கு விஷம் இருக்காது. கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். விஷமற்ற ஒரு சர்ப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலனற்றவர் போல சிலுவையில் தொங்கினார். ஆனால் அவர் பலனற்றவர் கிடையாது. ஸ்தோத்திரம். அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவரை கொலை செய்து விட்டார்கள் சிலுவையிலே என்று பிசாசு கொக்கரித்திருப்பான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டியிருந்தால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அவர் எனக்கு அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் இந்த காரியங்கள் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் படிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இதைத்தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 14-15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் தொங்கினார்? அதற்கு இங்கே ஆன்சர் இருக்கிறது. வனாந்திரத்தில் மோசையினால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். அவரை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான். ஏன் வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது? ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் அங்கே பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள், அழிவை கண்டுகொண்டார்கள். அந்த அழிவிலிருந்து மனுஷனை விடுவிக்கும்படி தேவன் வெண்கல சர்ப்பத்தை கம்பத்திலே தூக்கி வைக்கும்படி சொன்னார். பாவத்தினால் மரித்து போகிற மனுஷனை, பாவத்தினால் நரகத்திற்கு போகிற மனுஷனை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனத்தின்படி மரணத்திற்குள் பாய்ந்து போகிற மனுஷனை விடுவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பம் அன்று கம்பத்திலே உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்டது எதற்காக? 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, முடிவில்லாத ஒரு வாழ்வை கொடுக்கும்படி, மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கும்படி, ஒரு பரிசுத்தமாகுதலை கொடுக்கும்படி, ஒரு பரலோக பாக்கியத்தை கொடுக்கும்படி, இந்த பூமியில பாவத்திலே மாண்டு கொண்டிருக்கிற மனுஷனை ஆண்டவர் இயேசுவின் உயர்த்தப்பட்ட அந்த சிலுவை கூப்பிடுகிறது, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு உண்டு என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அல்லாமல் ஆதாம் ஏவாள் வழிவந்த சந்ததிகளுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நித்திய வாழ்வடைய வேண்டிய ஆதாமும் ஏவாளும் அதிலிருந்து விழுந்து போனார்கள், அடி
அடிமைப்பட்டு போனார்கள். அடிமைத்தனத்தின் ஆவியினால் ஆட்கொண்டு போனார்கள். அந்த அடிமைத்தனத்தின் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட மனுஷன் அதிலிருந்து விடுவிக்கப்படும்படி, மீட்கப்படும்படி ஆண்டவர் இயேசு பாவ நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையில் தொங்கினார். ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கினது நிமித்தமாக அவரை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி மோசையினால் வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அப்படியே மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். அவரை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான், எவனும் பிழைப்பான். எந்த மனுஷனானாலும் இயேசுவை நோக்கி பார்த்தால் அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பை தேடுகிற, பாவத்திலே வாழ்கிறேன், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வழியில்லை என்று ஏங்குகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஓ பூமியின் குடிகளே, என்னை நோக்கி பாருங்கள். சகல ஜனங்களும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, சமாதானம் உண்டு, பரிசுத்தமாகுதல் உண்டு, பரலோக பாக்கியம் உண்டு. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படி பரலோக மேன்மையை விட்டு இறங்கி இந்த பூமியில மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் தன்மேல சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே சர்ப்பத்துடைய தலை நசுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுடைய குதிகாலை அவன் நசுக்கினான். அவர் மரித்து 3 நாள் கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது, கல்லறை அவரை அடைத்து போட முடியவில்லை. ஏனென்றால் அவர் மரித்தபோது பாதாளத்தில் காவலில் இருந்த ஜனங்களுக்கு 3 நாள் பிரசங்கம் பண்ணினார் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் காவலில் உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். ஆகவேதான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு என்னோடு கூட கல்லறையில் இருப்பாய் என்று சொல்லவில்லை, இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆகவே 3 நாள் காவலுள்ள ஜனங்களுக்கு பிரசங்கித்த இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஸ்தோத்திரம். அவர் பாதாளத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு கூட்டம் ஜனங்களை 3ஆம் வானமாகிய பரதேசுக்கு கொண்டு போனார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், ஏறினார் என்பதினால் அதற்கு முன்பாக அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்னிருந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பிரசங்கிக்கும்படி, காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லப்பட்ட அந்த ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் பாவத்தோடு அழிந்து போகிற அனுபவத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானன் இந்த பூமியிலே வந்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாய் இந்த பூமியிலே வந்தார். வந்தபோது அவரிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து, அவர்கள் யோவான் ஸ்நானத்தில் வந்தவர்கள் பரிசேயர்கள் வந்தார்கள். நாங்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வந்தார்கள். நாங்கள் தான் தேவனுக்காக எல்லாம் சாதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வந்தார்கள். அவர்களை பார்த்து யோவான் ஸ்நானன் பேசுவார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்புக்குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படியானால் ஒரு கோபாக்கினையின் நாள் வருகிறது என்பதை ஒருவரும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு இருந்து கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டமாய் இருக்கிறவர்கள் அநேகர். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார், ஏன் அவர் இரத்தம் சிந்தினார், ஏன் மரிக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறதில்லை. காரணம், அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார் என்று நினைத்து கொள்ளுகிறோம். அவர் அதற்காக மரிக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவர் திருடனை போல ஒளித்து ஓடுகிறவரும் அல்ல. ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது அங்கே போர் சேவகர்களுடைய கூட்டம் வருகிறது, இராணுவ கூட்டம், போர் சேவகர்களுடைய கூட்டம் வருகிறது. பிரதான ஆசாரிகள் அனுப்பின ஊழியக்காரரும் வருகிறார்கள். அப்படி ஒரு திரள் கூட்டம் வருகிறதை அவர் பார்க்கிறார். ஆனால் பார்த்தவர் ஒளித்து ஓடவில்லை, நேரே அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் எதிர்கொண்டு போய் கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்
என்று கேட்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று. ஆண்டவர் இயேசு கேட்கிறார், என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள். அதில் அருமையான சம்பவம் வருகிறது. யோவான் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். திரளான கூட்டத்தோடு வருகிறார்கள், யூதாசும் கூட வருகிறான். இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் தான். அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு தன்னை ஒப்பு கொடுக்காமல் அவரை ஒரு மனுஷனும் பிடித்து கொள்ள முடியாது என்பது வேதத்தின் சத்தியம். ஏனென்றால் அவர் தேவன், தேவகுமாரன். ஆகவே ஸ்தோத்திரம். பின்னிட்டு விழுந்தவரிடத்தில் மறுபடியும் கேட்கிறார் இயேசு, யாரை தேடுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன். என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள். யாரை? 11 சீசர்கள் கூட இருக்கிறார்கள். இவர்களை போக விடுங்கள். ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நடந்தவுடனே பேதுரு பட்டயத்தை எடுத்து, பாவம் மீன் பிடிக்கிற பேதுருவுக்கு பட்டயத்தை எடுத்து வெட்ட தெரியவில்லை. ஆகவே வெட்டினார். கழுத்தை வெட்டுவதற்கு பதிலாய் காதை வெட்டி போட்டார். மல்கூசுடைய காதை வெட்டினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அந்த காதை எடுத்து அப்படியே ஒட்ட வைக்கிறார். மல்கூசுக்கு பலி இல்லை, வேதனை தெரியல. எப்படி இருந்ததோ முதல்ல அப்படியே அது ஒட்டிட்டு. ஆகவே பேதுரு தப்பினார். இல்லைன்னா அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள். யோசித்து பாருங்க. ஒரு கைதியை ஒருவன் பிடிக்க வரும்போது, ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி பிடிக்க வரும்போது, என்ன பிடிக்க வந்தீங்கன்னா இவரை விட்டுருங்கன்னா முதல்ல அவரை தான் பிடிப்பாங்க. ஆனால் இயேசு என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள்னா அவர்களால் பிடிக்கவே முடியலை. ஸ்தோத்திரம். அப்போது அந்த அளவுக்கு தேவ பலன் ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்தது. ஏன்னா அவர் தேவன். ஸ்தோத்திரம். யோவான் சொல்லுகிறார், தன்னிடத்தில் மனம் திரும்பும்படி வந்த, ஞானஸ்நானம் எடுக்கும்படி வந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் அதை சொன்னார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதி பெற்றோர் பாம்புக்கு கீழ்ப்படிந்து அடிமைப்பட்டு போனார்கள். பிசாசுக்கு அடிமைப்பட்டு போன அந்த மனுக்குலத்தின் சந்ததி, ஆதி பெற்றோருடைய சந்ததி, இன்று வரைக்கும் அந்த சர்ப்பத்துடைய கிரியை அழிக்கப்படவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இன்று வரைக்கும் மனிதனை பாவத்தில் தள்ளவும், பரிசுத்தத்துக்கு விரோதமாய் செயல்படவும், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை இழுத்து தள்ளவும் இன்று வரைக்கும் சத்ரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் என்று வரைக்கும் கிரியை செய்வான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ 1000 வருஷ அரசாட்சியின் ஆரம்பத்தில் தான் அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அது கட்டப்படும். அது பாதாளத்தில் தள்ளப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டு அது முத்திரையிடப்படும். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பாவம் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த 1000 வருஷ அரசாட்சியில் சின்ன பிள்ளை விரியன் பாம்பு புற்றில் கைபோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி பெற்றோர் அந்த நிலையில் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த சர்ப்பமும் தீங்கிழைக்காத ஒரு அனுபவத்தில் இருந்தார்கள். எந்த சிங்கமும் அவர்களை பாதிக்காத அனுபவத்தில் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அதே நிலை 1000 வருட அரசாட்சியில் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் இழந்ததை மறுபடியும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்தார். இதை பற்றிய தீர்க்க தரிசனம்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகவே ஸ்தோத்திரம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் இயேசுடைய அடுத்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பூமியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க
நடக்கப் போகிறது என்று எழுதியிருக்கிறதோ அத்தனையும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. நாம் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரகத்தின் காலம். இன்றைக்கு வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இதுவரை இயேசுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காத எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்குள் உங்களை நடத்தும், பரிசுத்தமாகுதலுக்குள்ள உங்களை நடத்தும். அவருடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்று இந்த பூமியில தேவனை ஆராதிக்க வழிவகை செய்யும். பரலோக தேவன் இயேசு வரும் நாளில் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் நாம் போகும்படியான அந்த பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். இப்பேற்பட்ட ஒரு நாளுக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது, நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோவான் ஸ்நானன் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பிரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவும் பிரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். சர்ப்ப சந்ததியே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அன்று முதல் ஆதாம் ஏவாள் விழுகை முதல் இன்று வரைக்கும் அந்த சர்ப்பத்துடைய கிரியை மனுஷனோடு போராடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஸ்தோத்திரம். உணர்வற்றவர்களாய் பூமியில வாழ வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் மகிமையை அனுபவித்து மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆகிற ஒரு உன்னத அனுபவத்தை வாஞ்சிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இப்பொழுது வாசிப்போம் மத்தேயு 12ஆவது அதிகாரம் 34ஆவது வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசு கேட்கிறார், பிரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? அப்போ நலமானதை பேசாதவர்கள் பிரியன் பாம்பு குட்டிகள் என்று இயேசுவே கூப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் அங்கிருந்து நலமானவைகளை நம்ம பேசுவோம். இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, காயங்கள் இருக்குன்னா, மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் இருக்குன்னா, மாம்சத்தின் கிரியைகள் இருக்குன்னா அதுதான் வெளியே வரும். இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாம் வெளியே எடுக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாய் நம்முடைய இதயம் மாற ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்பொழுது நம்மை பலப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையில் சம்பாதித்த அந்த திவ்ய ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் பெற்று அனுபவிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 12ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமேன். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். அது அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக அது தள்ளப்படும். ஆகவே அதுவரைக்கும் அது மனுஷனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கும். நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவர்களில் 1/3 இழுத்து தள்ளும்படி, அது வாலினால இழுத்து தள்ளும்படி அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நிச்சயமில்லாத தேவ பிள்ளைகள் இருப்பீர்களானால் இந்த வேளையில், இயேசுப்பா உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவுங்க என்று கேட்போம். மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற எவனும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அவருடைய முகத்தை தேடும்போது நாம் பிரகாசிக்கப்படுவோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிற எந்த மனுஷனும் பிழைப்பான். ஏனென்றால் என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்கு நிவாரணத்தை கொண்டு வரும் பாவ நிவாரண பலியாக ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கினார். முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர். ஹல்லேலூயா.
ஏசப்பாவை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா, உங்க ரத்தம் கொண்டு என்ன கழுவுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. இன்னும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று மனம் கசந்து இயேசுவிடத்தில் கேட்போம். ஹalleluya. மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனை தவிர வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்யும் போது எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை விடுவிக்க, நம்மை ரட்சிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. மகிமையான பிதாவே, திருக்குமாரன் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படும்படி உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புத பலன் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆளுகை உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹalleluya. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வருகிற விடுதலை உடைய பிள்ளைகள் மேல வருவதாக என்று ஜெபிக்கிறோம். சகலத்தையும் செய்து முடித்த அன்பு தெய்வம் இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரலோக ராஜ்யத்திற்கென்று தேவ ஜனங்கள் ஆயத்தப்படும்படி ஒப்புக்கொடுக்கிறையா. மகிமை நிறைந்த கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக. அதிசயமான தேவ கிருபை உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இடைபடுவீராக. பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்போம். சத்தியம் என்னும் கச்சையை கட்டி, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்து, தீங்கு நாளில் எதிர்த்து நிற்போம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்போம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து, ரட்சணியம் என்னும் தலை சீராவை அணிந்து, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து, அக்கினி அம்புகளை எதிர்த்து நிற்போம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்போம்.